வணக்கம் வியாபார நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காயம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவு ரேட் ஏறிட்டு தான் இருக்குது. பெரிய வெங்காயம் 55லேருந்து 70 வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் 28 ரூபா 30 ரூபா போயின்னு இருக்குது. அதுக்கப்புறம் மீடியம், அதாவது ஓரளவுக்கு மீடியமான சைஸு 45லேருந்து 55 சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா 21 ரூபா 22 ரூபாலேருந்து 25 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து சிமோகா அதை சுற்றி இருக்கிற இடம். அங்கேருந்தான் ஆனியன் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம போன லோடு அங்கே தான் எடுத்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மீடியம் சைஸு, அதுக்கப்புறம் பெரிய சைஸு எல்லாம் மிக்சிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15 ரூபா அடக்க விலையில் வந்தது. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு இருந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 700-600 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம ராணிப்பேட்டிலேருந்து நான் சொல்கிறது. ஆனியன் பார்த்திங்கன்னா அந்த லைனில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது மகாராஷ்டிரா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. ஒரு இதை விட பார்த்தா 5 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் இந்த கர்நாடகா பார்ட்ரு, சிமோகா, அதுக்கப்புறம் ஹூப்ளி, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீஜாப்பூர், இந்த மாதிரி இடத்துலேருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அதை விட்டால் லோக்கல் எடுக்கிறதுனா அந்த யஷன்பூர்லேருந்து எடுக்கலாம். இல்லைனா அதாவது எங்கெங்கே மண்டிங்க லோக்கல் எடுத்துக்கங்க. பெரிய லோடு பண்ணுறதுனா மட்டும் அங்கே போங்க. அதே மாதிரி உங்களுக்கு பெரிய லோடு பண்ணிங்கன்னா எங்கள் லோக்கல் எடுக்கிறத விட ஒரு 2 ரூபா 3 ரூபா எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். நீங்கள் கை மாற்றும் போது 1 ரூபா கம்மியாக வச்சு கூட கை மாற்றலாம். இந்த மாதிரி எதனா செட்டிங் இருந்தால் சொல்லுங்கள், நாங்களே கூட கூப்பிட்டு போகிறோம். வியாபாரிக்கு மட்டும் ஃபோன் பண்ணுங்கள், மற்றபடி யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொன்று, வரகாலங்களில் பார்த்திங்கன்னா ஆனியனும் பூண்டு ரேட்டு ஹெவியாக ஏறப்போகுது. இந்த வருஷம் போன வருஷத்தை விட வரத்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த ரேட்டெல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் சீப்பாக ஒரு 4 ரூபா 5 ரூபா கூட கிடச்சிது. அதோட லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே எதுவும் ஆனியன் அந்தளவுக்கு சீப்பாக கிடைக்கல. பூண்டு பார்த்திங்கன்னா ஹெவியாக ரேட் ஏறிட்டே இருக்குது. ஆனியனும் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ஏப்ரல் தாண்டி மார்ச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதத்தோட கடைசி இந்த ரேட்டெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா கிலோ கண்டிப்பாக ஒரு 10 ரூபாலேருந்து 20 ரூபா ஏறக்கூடும். ஸோ கொஞ்சம் முன்னாடியே எடுத்து கொஞ்சம் ஸ்டாக் வச்சு ஓட்டுங்க, கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். இங்கெல்லாம் போனோன்னா கொஞ்சம் லோடாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள், கூட வர்றதுன்னா பரவாயில்ல. இல்லை நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன்னா எங்கே சொல்லுங்கள், நாங்களே கூட டெலிவரி கொடுக்குறோம். என்ன ஆர்டர் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ இது என்ன இதுக்கு இந்த பதிவு போட்டிருக்காங்கன்னா, டைரெக்டாக ஆனியன் போய் எடுக்கிறதுனா இந்த இடத்துலலாம் போயிடுங்க, ரொம்ப சீப்பாக இருக்குது. நம்ம ஏரியாவோட பார்த்தா ஒரு 7 ரூபா 6 ரூபா அங்கே அது கம்மியாகவே இருக்குது. லோடாக எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பெரிய லோடு தான் எடுக்கணும். பாட் லோடெல்லாம் கண்டிப்பாக அங்கே கிடைக்காது. ஒரு லோடாக எடுத்தால் தான் அங்கே சரக்கு எடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.